ஓசூர் அருகே கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 2000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நுரை பொங்கி தரைப்பாலம் வரை பரவியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, இப்போ தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நுரை பொங்கி வருவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக அபிநயா, கர்நாடகா தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது காரணத்தினால் தொடர்ந்து கலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்று வழியாக வரக்கூடிய ஆற்றில் கலவரப்பள்ளி அணையில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அணைக்கு அதிகப்படியான நீர்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீர்வரத்து அதிகமாக கலவரப்பள்ளி அணைக்கு 44.28 அடியாக இருந்த நிலையில 43.97 அடி நிரம்பி விட்டதால் வரும் நீரை அப்படியே விட்டு கொண்டிருந்தார்கள் நேற்று வரை. இன்று கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1503 கனஅடியாக உள்ள நிலையில அதிகபட்சமாக 2019 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதியே இது அதிகமாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகப்படியாக தொடர்ந்து மழை வர காரணமாக இருப்பதால் அணையின் அருகே உள்ள தட்டனப்பள்ளி கிராம தரைப்பாலத்தின் மேலே நுரை பொங்கி பரவி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிகப்படியாக மழை வரும்போது இதுபோல நுரைகள் வருவது வழக்கமாக இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு இதுவும் கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே குறுகிய காலத்தில் இதை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செல்வம்.